மற்றும் கன்னிகா இருவருக்குமே இரட்டை குழந்தைகள் பிறந்திருக்கு அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இந்த சூழ்நிலையில் அவர் நிறையவே தன்னுடைய குழந்தைகளுக்காக பணி வந்துட்டுருக்கார். ஆரம்பத்தில் இருவரும் அதிக வயது வித்தியாசத்தோடு திருமணம் பண்ணுறீங்க, குழந்தைகள் பிறக்கிறது எப்படி இருவருக்கும் செட் ஆகும் பல விஷயங்கள் பேசப்பட்டு வந்துட்டு இருந்தது. இந்த சூழ்நிலையில் இப்போ அவங்களுக்கு அடிவயிற்றில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, வலி வந்திருக்கு அப்படின்னு மருத்துவரிடம் போய் கூட்டிகிட்டு போய் வந்திருக்கிறாரு ஸ்னேகன் அவர்கள். அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது நார்மலாக வரக்கூடியதா அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்ஸு அதற்கப்புறம் சில மருந்துகளை எல்லாமே கொடுத்துருக்குறாராம். பொதுவாகவே ஒரு குழந்தை அப்படின்னால பிரச்சனை இருக்கும், அதுலேயும் இரட்டை குழந்தைகள்னால் 2 மறுஜென்ம மாதிரி தான் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இந்த சூழ்நிலையில் இப்போ ஸ்னேகன் அவர்கள் தன்னுடைய மனைவியை அந்தளவுக்கு நல்லா பார்த்துக்கிறாரு அப்படின்ற செய்திகள் வெளியிலேருந்து எல்லோருமே ஸ்னேகன் அவர்களை கொண்டாடி வந்துட்டுருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் இவர்களுக்கு இந்த மாதிரி இரட்டை குழந்தைகள் பிறந்திருக்கிற விஷயங்கள் அதிகமாக பரவி வந்துட்டுருக்கு. இது ஒரு புறம் இருக்க, லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அடுத்ததாக விடுதலை 2வா இல்லை பார்த்திங்கன்னா விக்ரம் 2வா அப்படின்னு எல்லோருமே கேட்டு வந்துட்டு, இல்லை லியோ 2வா அப்படின்ற மாதிரி கேட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் அவர் தனுஷ் அவர்களை வைத்து படம் பண்ண போகிறாரு அப்படின்னும், அதற்கப்புறமாக அது எல்யூசி பார்த்திங்கன்னா சேர்ந்தது கிடையாது, தனியாக தான் அவர் படம் எடுக்க போகிறாரு, 7th டே தான் இந்த படத்தை தயாரிக்க போகிறாங்க அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருக்குது. அதனால் இப்போ லோகேஷ் கனகராஜ் யாரை வைத்து அடுத்து படம் எடுக்க போகிறாரு அப்படின்ற செய்திகள் தான் ரொம்பவே பரவி வந்துட்டுருக்கு. தனுஷ் அவர்களை வைத்து தான் எடுக்க போகிறாரு அப்படின்றத உறுதி செய்யக்கூடிய விதமாக ஒரு சில பதிவுகளை அவர் போட்டிருந்துருக்கிறாராம். அதனால் ஒருவேளை அவர் தான் பார்த்திங்கன்னா இவர் வைத்து படம் எடுக்க போகிறாரா அப்படின்னு எல்லாருமே பேசி வந்துட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா அடுத்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெயிட் பண்ணி ரசிகர்கள் காத்துட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு அவருடைய படங்கள் மக்கள் மத்தியில் நல்ல விதமாக வரவேற்பை பெற்றிருக்கும். இதோட இப்போ கமல் அவர்களை வைத்து படம் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. எல்லா 3 படங்களுமே மக்களிடையே நல்ல ஒரு வரவேற்பை பெற்ற படம் தான், 3 முக்கிய படங்கள் தான். ஆனால் எதை பார்த்திங்கன்னா பார்ட் 2 எடுக்க போகிறாரு அப்படின்னு எல்லோரும் பேசி இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ரசிகர்கள் எதிர்பார்த்த எதையுமே சொல்லாமல் தனுஷ் அவர்களை வைத்து படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு வித்தியாசமாக சொல்லியிருக்கிறார் லோகேஷ் அவர்கள். என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.